அடேங்கப்பா, சவுதியில் இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய மார்க்கெட்ஸ் இருக்கா அப்படிங்கிறது எனக்கே இன்னைக்கு தாங்க தெரியும். டியூட்டி முடிஞ்சு ரூமுக்கு வந்த என்னைய வாடா மார்க்கெட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நம்மளும் சும்மா தானே இருக்கோம், சரி சுற்றி பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு நானும் கிளம்பி போயிட்டேன். ஸோ நாங்கள் போன இடம் தான் பார்த்தீங்கன்னா ரியாத் சிட்டியில் இருக்கக்கூடிய கராஜ் அப்படிங்கக்கூடிய ஒரு செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ஸுக்கு தான் வந்து போயிருந்தோம். இந்த மார்க்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊரில் உழவர் சந்தையில் கடை போட்டிருக்க மாதிரி நிறைய கடைகள் வந்து இதில் போட்டிருந்தாங்க. இங்கே எல்லாமே வந்து செகண்ட் ஹேண்ட்ஸ் பொருட்களை வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. A to Z நமக்கு தேவையான எல்லா பொருட்களும் இந்த ஒரு மார்க்கெட்லேயே நம்மளால வாங்கிக்க முடியுது. ஸோ நம்ம பயன்படுத்தக்கூடிய ட்ரெஸ்ஸில் இருந்து ஷூ, செப்பல்ஸ், அப்புறம் வீடுகளுக்கு தேவையான ஃபர்னிச்சர், கிச்சன் ஐட்டம்ஸ், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், டாய்ஸ், குழந்தைகளுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க செகண்ட் ஹேண்ட்ஸ்ல வந்து கிடைச்சிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாம இங்க டிவி, சிஸ்டம் எல்லாம் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இதெல்லாம் வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் இங்க இருக்கக்கூடிய சவுதிங்களும் பாத்தீங்கன்னா அதிகமா இங்க தான் வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க. பட் விலைகள் பாத்தீங்கன்னா ரொம்ப சீப்பாவே வந்து கொடுக்குறாங்க. இந்த மார்க்கெட்ஸ்ல செகண்ட் ஹேண்ட்ஸ் பொருட்கள் மட்டும் இல்லாம புது நியூ பொருட்களும் வந்து பாத்தீங்கன்னா சேல் பண்றாங்க. வந்ததுக்கு நம்ம ஏதாவது வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு செகண்ட் ஹேண்ட் ஜாய்ஸ்டிக் கேம் விளையாடுறதுக்காக வாங்கினேன். அப்புறம் என் பையனுக்காக ஒரு முயல் டாய்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். அவ்வளவுதான், வந்த வேலை முடிஞ்சிச்சு. நாங்க வந்து சுத்தியும் பார்த்தாச்சு. அதோட நாங்க ரூமுக்கு வந்து அப்படியே கிளம்பிட்டோம்.